குலதெய்வம் உங்கள் குடும்பத்தின் மீது கோபமாக இருப்பதை சில அறிகுறிகளை வைத்து கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவையும் லைக் செய்யுங்கள். முதலில் நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரும்போது எல்லாம் வீட்டில் சண்டை சச்சரவு வரும். இரண்டாவதாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவாறு அதிக தடைகள் வரும். அங்கு சென்றாலும் பூஜை செய்ய முடியாத அளவு தடைகளை ஏற்படுத்தும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறாக இருக்கும். மூன்றாவதாக குடும்பத்தில் ஒருவர் மட்டும் உங்களோட கோவிலுக்கு வர முடியாத சூழ்நிலை உருவாகும். நான்காவதாக குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு முன்போ பின்போ விபத்துகளை ஏற்படுத்தும். ஐந்தாவதாக கோவிலில் நுழைந்தவுடன் வண்டோ கட்டெறும்போ காலில் கடிக்கும். ஆறாவதாக கோவிலில் நுழைந்தவுடன் காலில் அடிபடும் இரத்த காயம் உண்டாகும். ஏழாவதாக கோவிலுக்கு சென்று வந்த பின் நோய் தாக்கும், மனதில் நிம்மதி இல்லாமல் பூஜை நடைபெறும். தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். வீட்டில் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். இதுபோல் நடந்தால் உங்களது வீட்டில் குலதெய்வத்திற்கு என்றே ஒரு விளக்கு ஏற்றி, நாங்கள் தெரியாமல் செய்த பாவத்தை மன்னித்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன் சன்னதிக்கு வந்து உன்னை வழிபட எங்களுக்கு அருள் கொடு என்று வேண்டிக் கொள்ள வேண்டும்.